ஹை விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரவி வந்து எப்படியாவது அந்த சிலையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வந்த மாதிரி கத்துறாரு. என்னோட கனவுல ஏதோ ஒரு சிலை நம்ம வீட்டில் இருக்கிறதா வருது, யாராவது அந்த சிலையை தேடி பாருங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. அப்போ ரவி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு சாமி சிலை இருக்கா, அது என் கனவு மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே உதய பெருமாள் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, அப்போ அந்த சிலை இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும், எல்லாம் தேடுங்க அப்படின்னு சொல்லவுமே எல்லாருமே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி சிவா வந்து அவங்க கபோர்டில் மட்டும் தேட விட மாட்டுறாங்க. அப்போ ரவிக்கு சந்தேகமாக வருது, என்னது இது, இவங்க அந்த கபோர்டில் மட்டும் தேட விட மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை அந்த சிலை அங்கே தான் இருக்கணும், எப்படியாவது அந்த சிலையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா, எனக்கு என்னமோ அந்த கபோர்டில் தான் அந்த சிலை இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு எங்கள் கபோர்டில் தான் உனக்கு கண் இருக்குமா, அங்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சிவா வந்து அந்த சிலையை எடுத்து ஃப்ளவர் வாஷ் கிட்ட ஒழிச்சு வச்சுருவாங்க. அதை வந்து ரவி பார்த்துடுறாங்க. அப்போது அந்த சிலையை நீங்கள் தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அந்த ஃப்ளவர் வாஷ்க்கு பின்னாடி இருந்து அந்த சிலையை எடுத்துருவாங்க. சிலையை எடுத்ததுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னது இது, இந்த சிலையை பார்த்தா சாமி சிலை மாதிரி இருக்கு, இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் வந்து அந்த சிலையை வாங்கி பார்க்குறாங்க. இந்த சிலை கண்டிப்பாக பெண் சிலை தான், இந்த சிலை எப்படி வந்திருக்கும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலையில் சில பவுடர் இருக்கும். அதை வந்து நம்ம கபிலன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம தேடிட்டு இருந்த சிலை வேறு எதுவும் இல்லை, இதுதான் நம்மளோட பொருள், இதுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அந்த சிலையை வச்சுக்கிறாங்க. அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, இந்திரா நான் தான் சொன்னல, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால தான் அந்த தெய்வமே நம்ம வீடு தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு பூஜை பண்ண சொல்லி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. இந்திராணியும் அந்த சிலையை ஆரத்திலாம் எடுத்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே கபிலனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஐலி சிவா ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. என்னது இந்த சிலை இப்படி மாட்டிக்கிச்சு, இந்த சிலையை வச்சு தான் நம்ம கபிலனை பிடிக்கலாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ இந்த சிலையை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கபிலன் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த சிலை எப்படி இங்கே வந்திருக்கோம், அங்கே மிஸ் ஆன சிலை இங்கே வந்திருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சந்தேகப்படுற ஆள் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வர்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, வர்மா அந்த சிலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவுமே வர்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன கபிலன் சொல்கிற, அந்த கோயிலில் காணாமல் போன சிலை எங்கே கிடைக்குதுன்னா அப்போது யாரோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, ஆமாம் வர்மா, எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது, யார் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை எப்படியோ எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சிலையை எல்லாருமே சாமியாக நினச்சி பூஜை பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது கபிலன், நீ எப்படியாவது அந்த சிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கபிலன் சொல்கிறாங்க, எப்படி வருமா, இப்போ இந்த வீட்டில் இந்த சிலை மாட்டிக்கிச்சு, நான் இதை கொண்டு வந்தேன்னா எல்லாத்துக்கும் என் மேலே சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வர்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நீ தாண்டா ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, என்ன வர்மா தெரியாதனமா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானே இந்த தொழிலை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், நம்மளுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக அந்த சிலையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. கபிலனும் அந்த சிலையை நம்ம எப்படியாவது வர்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் இவங்க எல்லாருமே இதை பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே, திடீர்னு இந்த சிலை காணாமல் போனால் எல்லாத்துக்கும் எம்எல்ஏ தான் சந்தேகம் வருமே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லுவாங்க, சிவா நம்மளுக்கு இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது, கபிலனை நம்ம ஃபாலோ பண்ணாதான் வர்மாவையும் கபிலனு கையும் காலமாக நம்ம பிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்திராணி அணி நம்மளுக்கு கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும், இல்லைனா இந்திராணி அணி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஐலி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இதை பார்த்ததுமே சிவா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன ஐலி இப்படி சொல்கிறா, ஒருவேளை நம்ம மேலே ஐலிக்கு இஷ்டம் இல்லையா, இந்த கல்யாணம் நடந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே புருஷன் முண்டாட்டி ஆயிடுவோமே, ஆனால் இது நடக்கக்கூடாதுன்னு ஐலி நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிவா ஒரு பக்கம் நினைக்க. அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா யோசிச்சுட்டு இருக்க, நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, சீக்கிரமாகவே நம்ம கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே கபிலனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கபிலன் நீ இப்போ வீட்டை விட்டு கிளம்புனது கண்டிப்பாக யாருக்காவது தெரிஞ்சிருக்கும், உன்னைய ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்டாளுங்க யாராவது வரலாம், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வர்மா, சீக்கிரமாக இந்த பொருளை உங்ககிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து அவசரமாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே கபிலனை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கபிலன் வந்து அந்த சிலையை கொண்டு போயிட்டு வர்மா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வர்மா நீ கேட்ட சிலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது வர்மா அந்த சிலையை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன கபிலன் விளையாடுறியா,
போலீஸ் சிலையை கொடுத்துட்டு நான் கொடுத்த சிலைன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்லும்போது கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன வர்மா சொல்கிறீங்க, இந்த சிலை நீங்கள் கொடுத்த சிலை தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், இந்த சிலை நான் கொடுத்தது கிடையாது, இது வேற சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன வர்மா சொல்கிறீங்க, இந்த சிலை அந்த சிலை தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், உன்னைய நல்லாவே ஏமாத்திருக்காங்க, போச்சு ஒரிஜினல் சிலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை வந்து வர்மா செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், உன்னை நம்பி அந்த பொருளை கை மாற்றணும்னு நினச்சோம் பாருடா, என்னையை செருப்பாலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்குறாங்க. அப்போ வர்மா சொல்கிறாங்க, கபிலன் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டாளுங்க யாரோ தான் இருக்காங்க, நீ வந்து சீக்கிரமாக அவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம பொருளை கை மாற்ற முடியும், அப்படி இல்லைனா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலனை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வர்மா, நான் வந்து இந்த சிலை வீட்டில் இருக்குன்னு தான் சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இது இப்படி மாறும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இதில் இருந்தே தெரியலையா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ தான் உனக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ இப்படியே சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பாக நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐலி சிவா 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஐலி, நான் தான் அந்த சிலையை மாற்றி வச்சேன், எனக்கு தெரியும் இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன். இப்போ பார்த்தியா கபிலன் வந்து வர்மா கிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டான், எனக்கு கபிலனை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சீனியர் சீக்கிரமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வர்மா கபிலன் 2 பேர்த்தையும் ஒன்றா நம்ம கையும் கழுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாக ஐலி நம்ம வந்த வேலை முடிய போகுது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, கபிலன் நீ வந்து இந்த சிலையை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உன்னை ஃபாலோ பண்ணி 2 பேர் வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல வர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இதில் தான் கபிலன் நீ முட்டாளாக இருக்க, கண்டிப்பாக நீ பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதனால தான் இந்த சிலையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போலீஸ் சிலையை வச்சுருக்காங்க, இதிலேருந்து உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் கபிலன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார் இதை பண்ணியிருப்பான், ஒருவேளை ரவி இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரவி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்கிறாங்க, வர்மா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, சீக்கிரமாகவே இந்த வேலையை யார் பண்ணால் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற ஒருவர்த்தையும் கபிலன் வந்து ரொம்பவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐலி சிவா 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங், அவங்கள காண சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, எங்கே போனா ஐலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் எங்கே போகிறா எங்கே வரான்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கபிலனுக்கு சந்தேகம் வருது, இந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணது வேறு யாரும் இருக்காது, அவங்க 2 பேராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஐலி சிவா இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னது இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க, அப்போது யார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் கபிலனை ஐலி சிவா சேர்ந்து முட்டாளாக்குறாங்கன்னு தான் சொல்லலாம். எப்படி தான் நம்ம கபிலன் மாட்ட போகிறாரு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.